மாப்பிள்ள சிஸ்டர் இப்படி போலீஸ்ட்டு அரெஸ்ட் ஆனதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குடா. என்ன பண்ணுறது, எவிடன்ஸ் எல்லாமே அவளுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. ஆனால் சீக்கிரம் அவள் வெளியே வந்துடுவா பாரு. ம் ஆமாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு ஒரு டவுட்டு, சிஸ்டர் இதுக்கு கதிரோட கெஸ்ட் ஹவுஸ் போனாங்க? டேய், அது அந்த கதிர் சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான்ல, அதனால் அவனை கண்டிக்கிறதுக்காக போயிருக்கா. ஓ கருணா, அந்த ஹேர் கிளிப்பு என்னோடது. இதே மாதிரி ஒரு ஹேர் கிளிப்பை கெஸ்ட் ஹவுஸில் பார்த்துட்டு தானே இந்த அவளோட ஹேர் கிளிப்புன்னு சொன்னா. இந்த கிளிப்பு இங்கே இருக்குன்னா அப்போ கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது யாரோடது? மாப்பிள்ள சிஸ்டர் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ரொம்ப கவலைப்படாதடா, சிஸ்டர் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்க. சரி மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியாடா? சரி. சார், வெயில் என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு 2-3 இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கொலைகேஸுங்கிறதுனால எங்கேயுமே பெயில் வாங்க முடியல. சரி, இப்போ என்னதான் சார் பண்ணுறது? வேற வழியே இல்லை. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாதாடி ஆகணும். கர்ணா, லேட்டாக நமக்கு தான் பிரச்சனை. அந்த போலீஸ்காரன் இதுக்கு முன்னாடி நடந்ததை மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உன் ஒய்ஃபை பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கான். நமக்கு டைமே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். சார் சார், உங்கள் சைட்லேருந்து ஏதாவது லீகலாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் இப்போ ஸ்டேஷனில் போய் என்னன்னு பார்க்குறேன். சரி. ஏன்னா இந்த கேஸ்ல வேற ஒரு ஆணோட கைரேகை இருக்கிறதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொல்றதெல்லாம் பண்ணன்னா உனக்கு பதிலா அவனை இந்த கேஸ்ல சிக்க வச்சு உன்னை வெளியே விட்டுருவேன். நான் கொலை பண்ணல, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. ஆனா ஒரு நாளும் நீ ஆசைப்பட்டது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்கிட்ட இப்படி பேசினா நீ சரி வர மாட்ட. இதுக்கப்புறம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். யோ கான்ஸ்டபிள் சார், இவ சும்மா கேட்டா பதில் சொல்ல மாட்டா. போலீஸ் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு இவளுக்கு காட்டணும். அப்பதான் இவகிட்ட இருந்து உண்மை வெளியே வரும். சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் சார். அங்கே போகிறப்ப ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது சார். மேஜிஸ்ட்ரேட் வெளியே போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு இருக்கிற டைம்ல இவ்வளவு விசாரிச்சு இவளோட வாயிலிருந்தே உண்மையை வர வைப்போம். எவ்வளவு கேட்டாலும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. பொம்பளையா போயிட்ட, இல்லன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன். கான்ஸ்டபிள், இவ வாயை திறந்து பேச என்ன மாதிரி போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாமா, இல்ல மிளகா பொடி ட்ரீட்மெண்ட்? இல்ல 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 இல்ல, இவளுக்கு ஐஸ் கட்டி தான் கரெக்டா இருக்கும்.
கத்தி எடுத்துட்டு வா. ஓகே சார். எங்கேயா போற? சார் ஏய், எங்க போற? ஏய், நான் பார்க்கணும் அங்க. ஐயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளே எல்லாம் போக கூடாது. நீ வெளியே வெயிட் பண்ணு. ஐஸ் கட்டி மேல ஏறி நில்லு. நீ உண்மையை சொல்லாம இந்த ஸ்டேஷனை விட்டு நீ போகவே முடியாது. ஏறி நில்லு. சார் தள்ளுங்க, நான் இப்பவே பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. தள்ளுங்க. சொல்லிட்டே இருக்க. தள்ளுங்க. ஏய். இந்து ஆமா, எங்களுக்கு பேனா கிடைச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் அவனை பார்க்க போகும்போது அந்த பேனா என் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. அவனை பார்த்து பேசும்போது கூட என் கூட தகராறு பண்ணான். எனக்கும் அவனுக்கும் நடந்த தள்ளு முள்ளில் அந்த பேனா கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த பேனாவை எடுத்துலாம் திரும்ப வந்தா அதுக்குள்ள உங்க ஆளுங்களே வந்து அந்த பேனாவை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சார், ஃபாலோ பண்ணது நான் தான். நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னை என்ன வேணால் பண்ணுங்க. சரி, நீ எதுக்கு அவனை கொலை பண்ண? உங்களுக்கு ஒரு தகவல் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அந்த கதிர் 2 நாளைக்கு முன்னாடி என்னை கடத்தி வச்சிருந்தான். அதுக்கு பழி வாங்க தான் நான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆனால் கடைசியில் அவனையே கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. யோ கான்ஸ்டபிள் சார். அவளை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்கிட்ட வாக்குமூலத்தை எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க சார். கர்ணா, ஒரு 5 நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். சரி.